ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ரீசெண்டாக வந்து பிளானட் டேங்க் செட் பண்ணுற ப்ரோ. பிளானட் டேங்க் செட் பண்ணுற டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு சிம்பிள் தாங்க. இந்த பிளானட் டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இண்டோரில் செட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் டேங்கில் தான் செட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் டேங்கில் செட் பண்ணுறீங்கன்னா ஒன்று தாங்க, அந்த ஹேங் ஆன் ஃபில்டர் மஸ்ட்டு. ஓகேங்களா. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் வந்து என்னன்னா டிம்மான லைட். ஓகேங்களா. ஸோ இந்த லைட் வந்து சும்மா வீடியோ எடுக்க மட்டும் தான் போடுவேன். மற்றபடி வந்துன்னா ஸோ டிம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு டிம்மான லைட்டு, ஒரு எல்லோ கலர் லைட்டோ இல்லை ஏதோ ஒரு லைட் வாங்கிக்கோங்க. நார்மலாக லைட்டே போதுங்க. பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு தான் கொடுக்கணும், பிளானட் டேங்க் லைட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ப்ரொசீஜருமே இல்லை. என்னன்னா அந்த எல்லோ கலர் லைட் மாதிரி இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் போனீங்கனாலும் சரி, இல்லை அக்வாரியம் ஷாப்பில் போய் இந்த லைட்டு கேட்டிங்கனாலும் சரி, இந்த லைட்டு கூட போடலாம். ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சிம்பிளாக வளரக்கூடிய பிளான்ஸ் கேளுங்க. ஓகேங்களா. எடுத்தோடனே ரொம்ப எக்ஸாட்டிக் பிளான்ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க. சிம்பிளாக வந்து நான் CO2 பிளான்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். எங்கிட்ட கூட இருக்குது, வேணா கூட சொல்லுங்கள். நான் CO2 பிளான்ஸ் பிகினர்ஸ்னு சொல்லி கேளுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர பிளான்ஸ் நல்லா நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கும் போது என்னன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ரோ ஆகும். இன்னொன்று என்னன்னா ப்ரோ, இது வந்து ஓகே ப்ரோ, இது வந்து எந்த விதமான வேலை இல்லையா, ஸோ இது வந்து எப்படி ப்ரோ ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, அதாவது லைஃப் டைம் அதாவது சேஞ்ச் பண்ண வேணாங்கிறீங்க, தண்ணி மாற்ற வேணாங்கிறீங்க, அது ஒன்ஸ் செட் பண்ணிட்டா போதுமா, எதுவுமே வேலை பண்ண வேணாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக எதுவுமே இல்லைங்க. இது ஒன்ஸ் செட் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் அதாவது பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே இல்லைங்க. பிளான்ஸ் வளர்ந்தால் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறையா வளர்ந்தாலும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் இது ரொம்ப காடு மாதிரி வளர்க்கும். ஒரே ஒரு சின்ன இதுதான் அந்த ஏர் ஆல்கன்னு சொல்லுவோம். அந்த ஏர் ஆல்கன்னு சொல்கிறது அந்த நார் மாதிரி வரும். அந்த ஆல்கே வந்தால் மட்டும் நீங்கள் அப்படியே பிச்சு எரிஞ்சிருங்க. அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருங்க. இன்னொன்று டேங்க் வந்து எப்படி கிறிஸ்டன் கிளியராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த பச்சை கலர் நார், அதாவது இது வந்து பச்சை கலர் நார் வீட்டில் எல்லாருமே பாத்திரம் வளர்க்குற கழுவுற நார் அது மாதிரி தான் இருக்கும். அது வாங்கிக்கோங்க. ஒரு 15 ரூபா நினைக்கிறேன், 10 ரூபாய் 15 ரூபாயோ அந்த இது வாங்கி ஒன்றே ஒன்று தாங்க. ஸோ அந்த கிளாஸில் அப்படியே தேய்ச்சி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி கிளாஸில் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். ஸோ தேய்ச்சி விட்டு ஹேங் ஆன் ஃபில்டர் ஆஃப் பண்ணிட்டு தேய்ங்க. ஓகேங்களா. தேய்ச்சி விட்டிங்கனாவே நல்லா இதாகிக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலங்கின மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபில்ட்ரு ஓட நல்லா சரியாகிங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே தான் எல்லாம் முக்கியமானது. நீங்கள் வந்து அதாவது அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்க, எல்லாமே இது பண்ணுறீங்கன்னா இந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் மீன் விடணும். இதை பிளானட் டேங்க் செட் பண்ணிட்டு கோல்டு ஃபிஷ் விடுறது, மாலி விடுறது அந்த மாதிரிலாம் தப்பு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இந்த பிளானட் டேங்கில் விடுறதுக்குன்னு தனி ஃபிஷ் இருக்குது. இல்லை கப்பீஸ் விடுங்க. கப்பீஸ் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, தண்ணியை வந்து ஒரு மினிமம் இது வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் கொஞ்ச நாள் ஓட விடுங்க. ஓட விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்விம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸ்விம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் ராம்ஸ்டர் ஸ்டைல்னு சொல்லுவோம். இந்த ஸ்டைல் இருந்தால் விட்டுக்கோங்க. இந்த ஸ்டைல் விடணும்னு தோணுச்சுன்னா விடுங்க. ஸ்விம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்டாக இருக்குது, கண்டிப்பாக விடுங்க. ஸ்விம்ஸ் வந்து எதுக்கோசரம் விடுறதுன்னா, பிளான்ட்ஸ் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுங்க. உண்மையாக நல்லா சூப்பராக சாப்பிடுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா